காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கட்டும், காலை உணவு புரதமும் பழங்களும் நிறைந்த சிறுதானியம் நிறைந்த உணவா இருக்கட்டும், மதிய உணவு 6 சுவையும் உள்ள உணவாகவும் குறைந்த அளவுல அரிசி உணவு, அதுவும் நல்ல பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் உள்ள உணவா இருக்கட்டும், இரவு உணவு என்பது எளிய உணவாக இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் இப்படிதான் சாப்பிட்றேன், இப்படி இருந்தா எந்த வேதியும் வராதா? இப்படி இருந்தா மட்டும் பத்தாது. உணவில் இந்த அக்கறையோடு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில் நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இறங்கி நான் அங்கே ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனால் எனக்கு பார்த்தோன்னே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஏரி உண்டு, அங்கே நடப்பேன். இங்கே 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டு இருக்காங்க அந்த பல்லடம் சாலையில். அந்த பழக்கம் கூடியிருக்கு, மகிழ்ச்சியான விஷயம். உங்களில் யாராவது இதுவரை நடைப்பயிற்சி இல்லைன்னா தயவு செய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101ல் பயன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடை. இல்லை சார், முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, ஆனால் நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்டுமாங்க. இது இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு மேலே ரத்தத்தை விட்டதை கீழே இருந்து மேலே தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலா அரசியல் பேசிட்டு, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு, வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடித்த வரைக்கும் தனியா நடங்க. ஆனந்தமா காதுக்குள்ள ஏதாவது வேணா பாடல், நல்ல இளையராஜா பாட கேட்டுட்டு நடங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய விவாதம் செய்து கொண்டு, சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் நடப்பாங்க, ஆகுமா, அது தெரியுமா, தெரியுமா, ஆனா பூனை, அதுல பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து, மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல நடக்கணும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் யோகா. அந்த பிராணாயாம பயிற்சி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். நீங்க மதங்களை எல்லாம் தூர வச்சுக்கோங்க, மதங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா யோகாங்கிறதே ஒரு மதங்களை மீறிய ஒரு செயல். இப்ப நிறைய அதோட தொடர்பு படுத்தி கொண்டாங்க. அது படுத்திக்கிறவங்க படுத்திக்கிட்டோம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி. ரெகுலரா நல்ல சீத்தளி பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திகா, ஒரு சுக பிராணாயாமம் 5 நிமிஷம் ஆகும், அதிகபட்சம் 5 நிமிஷம். கத்துக்கிறதுக்கு அரை மணி நேரம், அவ்வளவுதான். அரை மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு தினம் 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் மனப்பயிற்சி. 5 நிமிடம் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை நம்புங்க, இல்லை என்றால் நல்ல ஒரு அழகியல் காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு தவ பயிற்சி செய்யுங்க. இயற்கையை நேசித்து தவ பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 நிமிடங்கள் இப்படியான பயிற்சியை நாம் முதலீடு செய்தே ஆக வேண்டும் நண்பர்களே. இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் மேண்டேட். செய்தே ஆகணும். அப்பதான் நமக்கு பல நோய்கள். சீதளி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியில இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பல பேருக்கு ஹிடனா ரத்த கொதிப்பு எப்பவுமே இருக்கு. நான் மாத்திரை போறேன் சார், ஆனாலும் 140, 90, 150, 100 வருது, டாக்டரை பார்த்தாலே வருது சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. சீத்தளி பிராணாயாமம் ரெகுலரா செய்து பாருங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி மனம் மிகச்சிறப்பா இருக்கும். மன மகிழ்ச்சிங்கிறது யாரும் கொண்டு ஒரு பாக்கெட்ல மடிச்சு கையில கொடுக்க முடியாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மன மகிழ்ச்சி இந்த வாங்கிக்கோங்க அப்படி கொடுக்க முடியுமா? நமக்குத்தான் அந்த புரிதல் வேணும். நமக்கான உலகம் எது, நாம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய முதுமையில் எது வேணும், எதெல்லாம் நீங்க விட்டு விடுதலையாகின்னு சொல்லுவாரு பாரதியார். விட்டு விடுதலையாகணும். போதும்பா, பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு அப்புறம் அவன் பாடு, அவனுக்கு நாளைக்கே சொத்து சேர்க்கணும், வீடு அப்படி இது பண்ணணும், தேவையில்லை. அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது கல்விதான். வாழ்க்கையில் கல்வி கொடுத்தாச்சா அந்த கடமை முடிந்தது. சொத்துக்கள் அவன் தேடட்டும். கல்வியை ஆகச் சிறந்தது கொடுப்பதும், ஆகச் சிறந்த ஒழுக்க சீல மனிதனாக வளர்ப்பது மட்டும்தான் தாய் தந்தையருடைய அடிப்படை கடமை. பொருளீட்டுவதோ சொத்துக்களை சேர்த்து கொடுக்கிறதோ கிடையாது. அப்படி ஒரு சரியான பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்வியலுக்குள் அவர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. 80 வயசுலயும் சில பேர் மகனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, மருமக எப்படி பேசுறா, அவன் அச்சுதான் தெரியுமா, அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், ஒண்ணு விட்ட மாமா, இதெல்லாம் எதுக்கு? விட்டு விடுதலையாகும். அவசியம் இல்லை. அதுக்காக பிறருடைய வருத்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க சொல்லல.
அத்தனை மனிதர்களுடைய வருத்தங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்யணும். சொந்தக்காரன், சொக்காரன், ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி அதுல நேரத்தை செலவழித்து மனதை அழைக்கழிக்க கூடாது. உடல் மிகச்சிறப்பா இருக்கணும், மனம் மிகச்சிறப்பா இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அவிழ்தம் வேண்டாமே சொல்லிடலாம். மனம் மட்டும் நல்லா வச்சுக்கோ. ஒரு ஹாப்பி மொமெண்டம் நமக்கு இருந்ததுன்னா வேற எந்த பிரச்சனையும் வராது. உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உணவு, உள்ளத்தை மிகச் சரியாக வைத்துக் கொள்வதற்கு பிராணாயாம பயிற்சியும், நம்ம மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியும் ஆகச் சிறந்த விஷயம். மிகச்சரியாக செய்து கொள்ளணும்.